எல்லா உயிர்களும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வுகளும் ஒன்றாதல் உணர்க. இது யார் சொன்னது? தெரியல யாருக்குமே. அவையாருக்கு வணக்கம். இல்லை, இது பாரதியார் சொன்னது. உங்களுக்காக முதல்ல போராடிய ஒரு நபர்னா பாரதியார் தான். பெண்களுக்காக, பெண் உரிமைக்காக போராடிய ஒருத்தர்னா பாரதியார். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நம்ம பெரியார் அவங்கெல்லாம் பின்னாடி வந்தவங்க தான். முன்னாடி ஃபஸ்ட்டு இதை முன்னெடுத்தவர் அப்படின்னு சொன்னால் பாரதியார். அந்த காலத்தில் போய் பெண்கள்கிட்டலாம் இப்படி பேசவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் அவர் பெண் அடிமையை பற்றி நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களை வெளிநாட்டிலிருந்து தெரிஞ்சு ஏறக்குறைய ஒரு 114 நாடுகளில் நடந்த விஷயங்களை அவர் கிரகித்து நம்ம நாட்டில் அதையே பிரதிபலித்து பெண்கள் உரிமைக்காக நிறையா விஷயங்களை செய்தார். எப்படின்னா அந்த காலத்தில் சும்மா பெண்களை ஒரு கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னால் போக மாட்டாங்க. வாங்க எங்கள் வீட்டில் ஒரு விளக்கு பூஜை வச்சுருக்குறோம் வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வர வச்சு தன்னுடைய அவர் ஒரு ஆணுங்கிறனால அதை பேச முடியாது. தன் வீட்டாருக்கு அதை சொல்லி கொடுத்து அந்த பெண்களுக்கு அந்த சில விஷயங்களை உரிமைன்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்து அந்த பெண் உரிமைக்காக ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேஷன், ஒரு தொடக்கத்தை உருவாக்கியவர் பாரதியார். ஸோ அவரை நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் ஹானர் பண்ணும். அவருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளாப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏன்னா இது நம்ம தெரியாமல் இருந்துடக்கூடாது. நமக்காக யார் ஃபஸ்ட்டு போராடினாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கவிதா அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷ் அவங்க 2 பேரும் இதுக்கு பெரிய ஒரு இனிஷியேஷன் எடுத்துருக்குறாங்க. இதை ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம இந்த மாதிரி நிறையா பாராட்டுகள் நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு முன்னெடுத்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஒரு ரெகக்னைசன் இருக்கும். நிறையா பேர் நம்மளை தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ தான் அந்த உணர்வுகள் தெரியும். இப்போ பேசிக்கான நிறையா விஷயங்களே இந்த மாதிரி ஒரு கூட்டங்களில் வரும்பொழுது தான் இது தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ஒரு பேக்போன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா பின்னாடி இருந்து பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியவங்க பெண்கள் தான். ஒரு தாயாக, தங்கையாக, ஒரு நண்பர்களாக நிறைய பேர் இருக்கக்கூடியவர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்கள் ஒரு சின்ன வலைக்குள்ளே இருந்துடக்கூடாது. நிறைய ப்ராட் மைண்ட் திங்கிங் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய சாதனைகளை பண்ண முடியும். ஸோ இந்த தொடக்கத்திற்கு இந்த ஒரு மிகப்பெரிய இந்த அவைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க மீண்டும் அவங்க கவிதா அண்ட் சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நம்மளுடைய விழாவை வாழ்த்துரை வழங்குவதற்காக மதிப்புக்குரிய திரு டிஸ்கோ காஜா சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சமூக ஆர்வலர், காஜா ஃப்ளவர் டெக்கரேஷன். ஒரு அற்புதமான அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வெல்கம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே ஆர்ச்சில் கூட வேலு நாச்சியார் விருது வாங்குறவங்களெல்லாம் வருகன்னு போடணும்னு சொல்லி அதுக்காக மெனக்கிட்டு அவர் 1 o'clockலேருந்து நேற்றுக்கு வெயிட் பண்ணார். நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு 5 மணி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு டெக்கரேஷன் அவ்வளோ ஈடுபாடு. கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை டெக்கரேஷனும் அரசு விழாக்கள் எல்லாத்துலேயுமே சார் தான் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப க்ரியேட்டிவ். அதே மாதிரி அந்த விழா முடியணும் அப்படின்னா நான் அதில் எவ்வளோ அவரோட பார்ட் இருக்கணும்னு பார்த்து பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தோம். அவர் வாழ்த்துரை வழங்குவதற்காக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புகழும் புகழ்ச்சியும் இறைவன் ஒருவனுக்கு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் இந்த கல்லூரியின் படிக்கும் அனைத்து மாணவர்கள் மீதும் உலக மக்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக என்று ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ கவிதாலயா ஃபவுண்டேஷன், கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி இணைந்து நடத்தும் பெண்களை போற்றும் விதமாக இன்றைய காலகட்டத்தில் சினிமா நடிகை பேர் யார்கிட்ட கேட்டாலும் உடனே சொல்லிடுவாங்க. ஆனால் வேலு நாச்சியார், வீரமங்கையோட வரலாறுலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஜாம்பாமான்கள் வீரர்கள்லாம் வாழ்த்தியிருக்காங்க. திப்பு சுல்தானோட ஃபேமிலியிலிருந்து, மருது பாண்டியன் ஃபேமிலியிலிருந்து அவரை வேலு நாச்சியார், வீரமங்கை அவங்கள பாராட்டின இது படிப்பில் நம்ம படித்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஆளுமை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஒரு வார்த்தை சொல்லுவார், தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு. இதை விட வாசகம் எனக்கு எதுவும் இல்லை, அது மாதிரி இல்லை. சொர்க்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தாயோட கால் அடியிலும்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க.
அது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அத்தனை பைபிள், பகவத்கீதை எதில் எடுத்தாலும் தாயை சிறந்த கோயில் இல்லை இப்படி தான் வரும். ஆனால் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது வந்து ஒரு காலில் வந்து சொர்க்கம் இருக்குங்கிறது வந்து நான் பயங்கரமாக நம்புகிறேன். அதுவும் தாய் காலில் சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்னால், தாய்க்கு இந்த காலத்தில் காலை அமுத்தி விட்றதுக்கு, ஒரு தாயை காலை அமுத்தி விட்டாலே எங்கள் இதில் வந்து 1000 நன்மைகள். அதே மாதிரி எவ்வளோ படித்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் போனாலும் தாய் தந்தையரை மட்டும் தயவு செய்து அவங்கள வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அதுதான் என்ற வேண்டுகோள். நான் படிக்கிறது வந்து அவங்கவுங்க இது இஷ்டம், அவங்கவுங்க படிப்புங்கிறது வந்து இறைவன் சார்ந்தப்பட்டது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெறும் 2வது தான் படிச்சிருக்கேன். காந்திபுரத்தில் ரோட்டில் மல்லிகைப்பூ முல்லைப்பூன்னு விற்றவன். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களுக்கும் நான் ஸ்டேஜ் போட்டிருக்கேன். 1.5 வயசுலேருந்து 53 வயசாச்சு எனக்கு. நான் இதே காந்திபுரத்தில் சித்தி விநாயகர் கோயில்கிட்ட ஒரு லுங்கி கட்டிட்டு மல்லிகைப்பூ முல்லைப்பூ ரோஜாப்பூன்னு விற்றவன் நான். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு வார்த்தை பிடிக்கும், மூச்சுறவு மனிதன் இல்லை, முயற்சி எடுக்கிறவன் தான் மனிதங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சினிமாவில் வந்தாலும் சரி, புக்ஸில் வந்தாலும் சரி, அந்த வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. வந்த புதுசில் கூட சொன்னாங்க, இப்போ காலேஜுக்குள்ளே வரும்போது மாணவர்கள்லாம் அமைதியாக இருக்காங்கன்னு. அமைதியாக இருக்கிறது நல்லது தான், அதில் சந்தோஷமாக இருக்கிறது அதை விட இது என்ன. இங்கே இந்த நம்ம கவிதா மேடம் கூட சொன்னாங்க, நீங்கள் என்ன ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கேன்னு சொல்லாதீங்க மேடம், அவங்க அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அவங்க அந்தந்த டைம் வரும்போது அவங்கவுங்க இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க நிர்வாகம் வந்து அவங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த விதத்துலேயும் நான் பாராட்டுறேன். அமைதியும் வேணும், அதே நேரத்தில் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமும் வேணும். ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த கவிதாலயா ஃபவுண்டேஷனுக்கு இந்த காலேஜியை வந்து கல்லூரியை வந்து கொடுத்ததுக்கு வந்து மனதார பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா, இந்த மாதிரி கொடுத்தா தான், இப்போ நான் என்ற இதில் வந்து உண்மை இதை சொல்லிட்டேன். மற்ற படிக்கிற பசங்களுக்கு வந்து அது வந்து எல்லோரும் அவங்கவுங்க ஒரு கஷ்டப்பட்டது வந்து சொல்லும்போது ஒரு இது வரும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஃபீஸ் கட்டல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் படிக்க போகல, அப்படி இப்படின்லாம் இல்லை. எல்லா கஷ்டங்களும் இது பண்ணும். இப்போ நான் வந்து இப்போ வந்து ஒரு பேரிச்சம்பழத்தை வந்து 2ஆக பிரித்து கொடுத்தாலும் கூட சேவை தான். அது அந்த சேவை செய்கிறதுக்கு வந்து பணக்காரர் தான் சேவைன்னு இல்லை. உங்ககிட்ட நீங்கள் மதியானம் சாப்பிட்றத ஒருத்தர் கொடுத்தீங்கனாலும் கூட அதுவும் சேவை தான். சேவை வந்து கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க. மறுபடியும் இந்த காலேஜில் வந்து என் சகோதரிக்கு இடம் கொடுத்ததுக்கு மனதார பாராட்டுகிறேன். இது மேலும் மேலும் இந்த கல்லூரி வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சார் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். அவரோட வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கி எந்த நிலைமைக்கு அச்சீவ், அவர் தொழிலதிபராக இருக்கார். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். உண்மையாலுமே மேடையில் அதை சொல்கிறக்கே ஒரு தனி எண்ணம் வேணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் லயன் எஸ்வி மதிப்புக்குரிய திரு நந்தகோபால் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அட்மின் ஆத்மா அறக்கட்டளை எம்டி இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட். நான் சொன்ன மாதிரி ஆதரவற்ற அனாதை பிணங்கள் ஆயிரக்கணக்கில் சொல்லவே முடியாத அத்தனை பேரை வந்து இறுதிச் சடங்கு நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். உயிரோடு இருக்கவங்களை தாண்டி இறந்ததுக்கப்புறம் அதுதான் முக்கியம் இல்லையா? அதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவையில் வீட்டிற்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியார் விருது, இந்த அம்மையாருடைய பெயரை தாங்கி விருது வாங்கும் அனைத்து வீரமங்கைகளுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வரலாற்றில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு பெண்ணுக்காக, அவரோட ஆளுமைக்காக தற்கொலைப்படை உருவாக்கிய வரலாறு வேலுமங்கை வீரநாச்சியாருக்கு இருக்கு. யாராவது உயிர் கொடுப்போமா நம்ம யாருக்காகவாது? என்ன விஷயமாக இருக்கட்டும், அத்தனையும் இழந்த பெண்மணி அவங்க. நாடு போச்சு, கணவர் இறந்துட்டாங்க, எந்த இது இல்லை. கடைசியில் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு குதிரை மட்டும்தான். திரும்ப அந்த நாட்டை மிகப்பெரிய வெள்ளையர் படைகிட்டிருந்து மீட்டு, அனைத்து வளங்களையும் மீட்டு, மற்றவங்களுக்கும் உறுதுணையாக இருந்து நம்மளுடைய இந்திய சுதந்திர போரை முன்னெடுத்த முதல் பெண்மணி. அந்த முதல் பெண்மணி பெயரை தாங்கி இருக்கக்கூடிய இந்த விருந்து வழங்கும் நிகழ்ச்சிக்கு
நானும் பங்கெடுத்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய நன்மை தருது. இதற்காக வாய்ப்பு வழங்கிய கவிதாலயம் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் நமது கேபிஆர் நிறுவனத்திற்கும் கல்வி நிறுவனத்திற்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, கேபிஆர் கல்வி நிறுவனத்தில் ஏன் இந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா, கேபிஆர் ஐயா அவர்களின் மூலம் உருவான பெண்மணிகளின் வாழ்க்கை தரம் நிறைய இருக்குது. இந்த இடத்துல நான் குறிப்பிடணும் விரும்புகிறேன். அதே மாதிரி அந்த மாமனிதர் வீட்டில் உள்ள பெண்களானாலும் சரி, பணி செய்யக்கூடிய இடத்தில் பெண்களானாலும் சரி, மிகப்பெரிய மரியாதையுடன் நடத்தியதால் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபராக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார். அப்போது இந்த ஒரு நிகழ்வு வேலுமங்கை வீரநாச்சியாரோட பெயரை தாங்கி நடக்கக்கூடிய நிகழ்வு சமுதாயத்திற்கு மிகப்பெரிய உதாரணமாக, பெண்களை மதிக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய நபராக திகழக்கூடிய நமது கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் நடத்தக்கூடிய இந்த கல்லூரியில் நடப்பது மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி காஜா ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார், மாணவர்கள் எல்லாம் ஒரே இது இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிக பெருமையான விஷயம் இங்கே தெரிவித்து கொள்றதுன்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும், கேபிஆர் கல்லூரியை சேர்ந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சொல்லிக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் மிகப்பெரிய பெரிய சில விஷயங்கள் எல்லாம் கலந்துருக்கேன். இது வரைக்கும் கேபிஆர் கல்லூரி மாணவர்கள் மீது எந்த விதமான புகார்களும் பெரிய அளவில் இருந்ததே இல்லை. அடுத்தது இங்கே வந்துன்ன அந்த ஒரு தன்மையோட யார் என்னென்னு தெரியாமல் இருந்தாங்க கூட அவங்கள நல்ல முறையில் கொண்டு போய் கனிவாக கவனித்து நீங்கள் இது பண்ணதுக்கு ஹேட்ஸ் ஆஃபுங்க. சீரியஸாக மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலோடு இந்த கல்லூரி விளங்குது, மாணவர்கள் விளங்குறாங்க. அந்த மாணவர்கள் எல்லாம் இணைந்து உமன் எம்பவர்மெண்ட் மூலியமாக இந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் நடக்குது. இதே மாதிரி நீங்கள் மிகப்பெரிய பொறுப்புகளில் வந்து யாராருக்கெல்லாம் அவங்கள உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்தி அவங்கள பாராட்டி இன்னும் நம்ம சமுதாயத்தை சிறப்பாக வழி நடத்தக்கூடிய தூண்களாக நாளைக்கு நீங்கள் வர இருக்கிறீங்க. உங்களையும் மனதார வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த நிகழ்வானது மென்மேலும் வளர்ந்து, அதாவது நம்ம தமிழ்நாடு பகுதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இந்த விருது அப்படிங்கிறத தாண்டி நம்ம கவிதாலயம் ஃபவுண்டேஷன் இந்திய அளவில் இந்த விருது வழங்கும் வகையில் முன்னேற வேண்டும். அதேபோல் இந்திய அளவில் நடைபெறக்கூடிய விருது வழங்கும் நிகழ்ச்சி நமது கல்லூரியில் நடக்க வேண்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் லயன் டாக்டர் KN சோபனா ராஜ்குமார் மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா துணை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன் சொல்லிச்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கு எல்லாருமே நல்லா ரெஸ்பெக்ட் கொடுங்க. பேரண்ட்ஸ் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, சரிங்களா? அப்போ நான் என்னோடய ஸ்டோரியை சொல்கிறேன். நான் மற்ற எதுவுமே சொல்கிறதுக்கு விரும்பலை. ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டோரி சொல்லி பார்த்தா, நான் கோயம்புத்தூர் சொல்லி கரெக்டாக 26 இயர்ஸ் ஆயிடுச்சு. வரும்போது நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணியது. ஒரு சுச்சுவேஷனில் நான் வெளியே வந்துருச்சு. ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸு, மீன்ஸு வெளியில் போகக்கூடாது, எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான லைஃப் என்னோடது. அப்படி இருக்கும்போது எல்லாம் சுற்றி எல்லா இடத்துமே எனக்கு சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸு. அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஒரு டைமில் இருந்தது. அதெல்லாம் தாண்டி நான் வெளியே வரணும், வந்ததே ஆகணும். நல்ல ஒரு சுச்சுவேஷனில் நான் வெளியே நிறைய சாதிக்கணும். இப்படி இருந்தால் பத்தாது சொல்லி நான் நிறைய சாதிக்கணும் சொல்லி நான் வெளியே வந்தது. வெளியே ஃபேமிலியோடு தான் இருந்தேன். வெளியே அன்னைக்கு ஒவ்வொரு மேட்ராக ஒவ்வொரு இதாக ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும், ஃபஸ்ட்டு சின்ன சேனலில் போட்டு போகும்போது நிறைய ஹெல்ப் பண்ணும்போது அப்படி சொல்லும்போது, எதுக்கு வெளியே போகுது, எதுக்கு ஹெல்ப்பு அப்படி சிரிவாக போகுது, அப்போவும் கொஞ்சம் நிறைய தடங்களும் நிறைய வந்திருந்தது. அப்படி இருக்க இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இருந்து பேசுது அப்படி சொல்லி பார்த்தா, நான் என்னோட ஒரே ஒரு இது, எனக்கு ஒருத்தருமே சப்போர்ட் இல்லாமல் நான் சாதிக்கணும், எல்லோரும் முன்னாடி சாதித்து காட்டணும்னெல்லாம் ஒரே இது என்னன்னு வச்சு, இங்கே
டாடி அப்பா வந்து காலேஜ் பிரின்சிபலு, அவங்க பொண்ணு நான். அதனால் வந்து ஒரே எய்ம், எனக்கு முன்னாடி அம்மா இல்லை, அம்மா இறந்து போச்சு, அதனால் அம்மா அப்பா இல்லை, எல்லாருமே இருந்தது, ஆனாலுமே ஒருத்தரோட சப்போர்ட்டு எனக்கு இல்லாமல் இருந்தது. அப்படி இருக்கும்போது நான் சாதிக்கணும் அப்படி சொல்லி நிறைய வந்து கேன்சர் பேஷண்ட்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க கூட யாருமே இல்லை பார்க்குறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம், அவங்க கூட இருந்து அவங்கள வந்து கேர் எடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய பேர் வெளியே வந்தது. ஏன்னா என்ன தான் படித்தாலுமே வந்து எனக்கு அந்த டைமில் இருந்த சுச்சுவேஷன் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அந்த டைமில் வந்து எனக்கு வந்து டிவி ப்ரோக்ராம் ஆகட்டும், நிறைய ப்ரோக்ராம்ஸு, நிறைய ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணதை நான் டாக்டரேட்டு, சோஷியல் சர்வீஸில் டாக்டரேட்டு, அப்துல் கலாம் டாக்டரேட் அவார்டு சொல்லி வாங்கினதுக்கப்புறம் சொல்லி நான் இப்போ வந்து 4 பேர் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு வந்து ஃபுல்லாக வந்து நான் 100% அச்சீவ் பண்ணியிருக்குதுன்னு நான் சொல்ல வரல. இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறதுக்குள்ள காரணம் என்ன தெரியுமா, இன்றைக்கி வந்து நான் ஒரு நல்ல ஒரு பேரோடு இருக்குது. அதனால் வந்து எல்லாருக்குமே ஒரு அட்வைஸு, எல்லாருக்குமே வந்து மீன்ஸ் நீங்கள் நல்லா படித்து நல்லா வந்து மெயினாக லேடிஸுக்கு நான் சொல்கிறேன், கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன், நான் வந்து நீங்கள் வந்து நல்லா படித்து ஓனாக நிற்கிறதுக்குள்ள இது நீங்கள் பாருங்கள். அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அன்னைக்கு வந்து என்னை தடங்கல் பண்ணி எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி இவங்களெல்லாம் இன்றைக்கி என்னை தேடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னோடய வீட்டுக்கு சொல்லி வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது சப்போர்ட்டு பண்ணணுமா அப்படி சொல்கிற அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து வந்திருக்குது. அதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே அட்வைஸு, நீங்கள் எல்லாருமே வந்து ஓனாக நிற்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னை வந்து கவிதாலயா ஃபவுண்டேஷன் கவிதா சுரேஷ் மேமுக்கும் கேபிஆர் கல்லூரி அவங்களும் வந்து என்னை வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். அவங்களுக்கு மதர் டேங் வந்து மலையாளம் தான், ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் தமிழில் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். I request all the dignitaries to assemble in the first row. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழா இவ்வளவு தூரம் சிறப்பாக அமைவதற்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோடு பயணிட்டிருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு விருந்தினருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. சிறப்பு விருந்தினர்கள் முதல் வரிசையில் அமர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். உங்களுக்கான நேரம் இதோ.